ஹே ஆல் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாங்க. ஒரு சிட்டியில படிக்கிற ஒரு பையன், நிறையா வரையறதுக்கு விருப்பப்பட்ட ஒரு பையன். அவர் வந்து நிறையா விஷயங்கள் அவராவே கத்துக்கிட்டு, வரைஞ்சு ஒரு பெரிய இடத்துக்கு வந்து ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனியில வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அங்க வந்து அவர யாருமே வந்து சரியா புரிஞ்சுக்கல. உங்களுக்கு லேக்கிங் ஆஃப் இமேஜினேஷன் அந்த காலத்துல காமிக் இந்த மாதிரியான படங்கள் வரையறதுக்கு இமேஜினேஷன் கண்டிப்பா தேவை. அவங்க கிரியேட்டிவிட்டியா அவங்க ஏதாவது செய்யணும் அப்படின்றது தான் நியூஸ் பேப்பர்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க. அப்போ உனக்கு வந்து லேக்கிங் ஆஃப் இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில அனுப்பிடுறாங்க. வெளியில வந்தவர் சும்மா இல்லை, என்ன இப்படிதான் சொல்லுவீங்களா? ஆனா அவருக்கு நிறைய கிரியேட்டிவிட்டி ஸ்கில் இருக்குன்றத அவர் நம்பினாரு. அவர் நிறைய கேரக்டர்ஸ் கிரியேட் பண்ணிட்டே தான் இருந்தாரு, நிறைய ஆர்ட் பண்ணிட்டே தான் இருந்தாரு, நிறைய டிராயிங்ஸ் பண்ணிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் லாஃபோகிராம் அப்படின்ற ஒரு ஸ்டுடியோல போய் ஒர்க் பண்ணியிருக்காரு. அங்கேயும் இவரோட ஒர்க்கை நிறைய அவங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டு வெளியில அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் யுனிவர்சல் ஸ்டுடியோஸ் அப்படின்ற ஒரு இந்த கார்ட்டூன்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அந்த இடத்துல போய் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அங்க அங்கேயும் இவருடைய நாலேஜை கெயின் பண்ணிட்டு இவருக்குன்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த டீமையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் தானாவே ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி திறக்கலாம், நம்மளே இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது அதுல நிறைய லாஸ் ஆகி பேங்க்ரப்ட் ஆகி அவரோட வீடெல்லாம் போய் அந்த அளவுக்கு அவர் நொடிச்சு போயிட்டாரு. ஆனாலும் அவருடைய அந்த பேஷன் அவர் விடவே இல்லைங்க. ஃபைனலா அவருக்கு இருந்த ஒரு வீடை அடமானம் வச்சு திருப்பியும் அவர் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மூவி, ஒரு அனிமேஷன் மூவி 90 மினிட்ஸ். அப்ப எல்லாரும் சொன்னாங்களா, கிட்ஸ் யாரும் வந்து 90 மினிட்ஸ் உட்காந்து இந்த படத்தை பார்க்க மாட்டாங்க, இதுவும் உனக்கு ஃப்ளாப் ஆக தான் போகுது அப்படின்னு சொன்னாங்க. பட் அவர் ரொம்ப நம்பிக்கையா அந்த மூவியை ரிலீஸ் பண்ணும்போது வேர்ல்டு லெவல்ல அது ஃபேமஸ் ஆயிருக்கு. நான் யாரை பத்தி பேசிட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், வால்ட் டிஸ்னி பத்தி தான். நம்ம டிஸ்னி பிக்சர்ஸோடைய வால்ட் டிஸ்னியோடைய ஓனர், அவர் பேரே வால்ட் டிஸ்னி தான். அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் நியூஸ் பேப்பர்ல வேலை பார்க்கும்போது ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி ரிஜெக்ட் ஆச்சு. அதாவது இது ஒரு கேரக்டரே இல்லை, உனக்கு இமேஜினேஷனே இல்லை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த ஒரு கேரக்டர் அவர் மைண்ட்ல இருந்துட்டே இருந்திருக்குங்க. ஸோ டிஸ்னி வந்து அவர் ஃபர்ஸ்ட் டைம் அவர் கிரியேட் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் மூவி நிறைய போனதுக்கு அப்புறம் அடுத்த டிஸ்னிக்கு பேர் போனது மிக்கி மவுஸ். ஸோ அவருடைய அந்த மிக்கி மவுஸ் கேரக்டர் இப்போ வரைக்கும் குட்டி பசங்களால அவ்வளோ லவபிளா பேசப்பட்டு வர ஒரு கேரக்டர். ஒன்ஸ் அவர் வந்து அவருடைய அந்த கம்பெனில மிக்கி மவுஸை வந்து ரிலீஸ் பண்ண உடனே வாவ் அப்படின்ற லெவலுக்கு ஃபேமஸ் ஆயிடுச்சு. அவருடைய பேஷன் அதோட நிக்கலங்க. ஒரு கிரியேட்டிவிட்டியான ஒரு தீம் பார்க்கை உண்டு பண்ணணும், உருவாக்கணும் அப்படின்னு அவர் யோசிச்சுதான் நம்ம டிஸ்னி வேர்ல்டை வந்து உருவாக்குனாரு. ஸோ இப்போ நம்மளுக்கு டிஸ்னி வேர்ல்ட், டிஸ்னி மூவிஸ் இதெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த டைம்ல வால்ட் அப்படின்றவருடைய கடின உழைப்பும் அவருடைய போராட்டமும் அவருடைய கனவும் தாங்க காரணம். நம்ம ஈஸியா இப்போ வந்து எல்லாரும் அதை வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டா நம்ம எடுத்துட்டு போயிடுறோம். குழந்தைங்க இன்னுமே அதுல நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிட்டு இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா அன்னைக்கு வால்ட் அப்படின்ற அந்த பையன் அவருடைய வாழ்க்கையில இத்தனை விஷயங்களை போராடி அவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணலைன்னா நம்மளுக்கு இன்னைக்கு இது கிடைச்சிருக்காது. அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருந்திருக்கு பாத்தீங்களா, அதுதான் விஷயம். இந்த கதையை நான் படிக்கிறப்போ எனக்கு அவர் சொன்ன ஒரு கோட் தாங்க ஞாபகம் வந்தது. ஆல் அவர் ட்ரீம்ஸ் கேன் கம் ட்ரூ இஃப் வி ஹாவ் கரேஜ் டு பர்சியூ தம். நம்மளுக்கு அதுக்கான கரேஜ் இருக்கணும். நம்மளுடைய கனவுகளை எப்படியாவது போராடி அதை நம்ம செய்யணுன்ற கரேஜ் நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ட்ரீம்ஸை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இந்த ஸ்டோரியை படிக்கிறப்போ எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்ததுங்க. உங்களுக்கும் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.